அம்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹலோ யாங், ஸ்பாட்டில் தான் இருக்கோம். எல்லாம் ஆளுக்குள்ளே தான். ஆமாம்மா, அது சரி, ஏதோ முக்கியமான வேலையில் இருப்பீங்க போல இருக்கே. வருவீங்களா இல்லை கேன்சல் பண்ணிடுவா? நீங்கள் நடத்துங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க. நீங்கள் வந்தால் மட்டும்தான் மீட்டிங், இல்லைனா மீட்டிங் நடந்துருமா என்ன? இல்லை நடக்க தான் விட்டுருவோண்ணா இந்த டானு. சரி ஓகே, பார்த்துட்டு வாங்க. டேய் சுகா, அங்கே என்னடா சொன்னார்? வருவாரா வரமாட்டாரா? டேய் என்னடா சிரிக்கிற? அண்ணன் சம்பவத்தில் இருக்கிறார், வந்துடுவார். ஓ ஓ அப்படி போத கதை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, யாங்க அப்படி யார் கூட தான் இருக்காரு? ஃபேஸ் ரிவீலே பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் யாருன்னு பார்த்து நீ என்ன பிடுங்க போகிற? டேய் அதுங்களடா, எல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி தான். இல்லை நீ ஏன் சொல்ல, நம்ம அண்ணன் சிரித்து பார்த்துருக்கியா நீ? அதான் அவர் எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பிடுங்குவானா? பொருள்லாம் எடுத்து வச்சோ இல்லையோ? நீ என்ன நினச்சின்ன? நான் நைட்டாக நானும் ஜிமினும் பக்காவாக லோட் பண்ணிட்டோம்ல. ஆமாம், எங்கடா அந்த ஜிமினு? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணிருக்கான்? டேய் நான் வீட்டுக்கே போனேன்டா, பார்த்தா ஆளை காணோம். எத்தனை வாட்டி காலும் பண்ணிட்டேன், அதையும் எடுக்கல. நாய் எங்கேயோ போகிறான், சொல்ல மாட்டேங்கிறான். இன்னைக்காவது மாட்டாமையா போகிறான், அப்போ இருக்கு அவனுக்கு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன மாட்டுவேன்? என்னது? ஏய் எங்கேருந்து வர நீ? எங்கேருந்து வருவாங்க? வீட்டில் இருந்தா. டேய் ஜிமினே உருட்டாத, நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தானே வந்தேன். டேய் ஓர கிராஸ் கொஷின் கேட்காத. ஏய் இரு, என்னது இது? டேய் ஒத்த ஜிமினோ, அப்போ நீ சைலா ஆண்டி வீட்டுக்கு தான் போனியாடா? என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டியாடோ? டேய் லூசு, என்னடா பேசுகிற? என்ன சொல்கிறீங்க? இது என்ன அது கழுத்தில்? சம்பவம் போல் ஆன்டி மார்க்கெல்லாம் கொடுத்துருக்குது. டேய் இதை பற்றி ஆடா பேசுகிறீங்க? நேற்றெல்லாம் நைட்டு கோசு கடியில் தூக்கமே இல்லாமல் சொரிஞ்சுதுடா இதெல்லாம். டேய் நல்லா வாயிலே ஓலா ஓட்டாத, நல்லா விட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு பேச்சோட பேசுகிற. ஸோ டேய் சொன்னா நம்புங்கடா, நிஜமாவே நான் இங்கே போகலடா. ஸோ இப்படி தயாங் பெக் ஜிமின் 3 பேரும் தான் ஒரு பெரிய ஸ்டேடியமில் தான் இருக்காங்க. அந்த ஸ்டேடியத்தில் தான் ஏதோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங் தான் நடக்க போகுது. தயாங் இப்போ ஒரு ஜீப் மேலே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். டேய் உண்மை தாண்டா சொல்கிறான். டேய் துரோகி, துரோகம் பட்டடா நீ. பெக்கும் ஜிமின்னு தான் ஒரு பக்கம் அவனுங்க பாட்டுக்கு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க. தயாங் தான் இப்போது அவன் பேக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து அப்படியே அவன் லைட்டர் ஆன் பண்ணி பற்ற வைக்கிறான். தயாங்கோட லைட்டர் சவுண்டு கேட்டதுமே அப்படியே பெக்கும் ஜிமின்னு தான் ஸ்டாப் ஆகிட்டு அவனை தான் பார்க்குறாங்க. ஏய் யாங் இப்போ வந்துடுவார். எல்லாம் ரெடி தானா? எல்லாம் ரெடி தான். எல்லாம் செக் பண்ணிட்டோம். இல்லை பெக்கு? ஆமாம் எல்லாம் ரெடி தான். தயாங் கேட்டதுமே 2 பேரும் ரொம்ப அலர்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்க. தயாங் தான் இப்போது டீப்பாக ஒரு பஃப் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஜீப்பை விட்டு கீழே ஜம்ப் பண்ணி இறங்குறான். இப்போ கரெக்டாக ஒரு பைக்கு தான் அவனை கிராஸ் பண்ணி வேகமாக போகுது. தயாங் தான் போகிற அந்த பைக்கை அவன் கோலஸை தான் கீழே இறக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறான். இப்போ ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டே, டேய் இந்த ஏரியா கவர் ஆகாதுல்ல அப்படின்னு தயாங் கேட்க பெக்கும் ஜிமினுமே அந்த பைக்கை நோட் பண்ணியிருப்பாங்க. அதானே, இந்த ஏரியா அவனுக்கு கவரே ஆகாது, எதுக்கு வந்தான் அப்படின்னு ஜிமின் சொல்ல. டேய் இது என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிறீங்கோ. இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாவும் அப்படின்னு பெக் சொல்லி முடிக்கங்காட்டியும் தயாங் இப்போ திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்குறான். நம்ம டாண்டா கலக்குவாருன்னு சொல்ல வந்தேன். தயாங்கு இவன் வர வந்திருக்கான் இப்போது அப்படின்னு ஜிமின் சொல்லி முடிக்கங்காட்டியும் தயாங் தான் இப்போ அவன் ஃபுல்லாக பஃப் எடுத்துட்டு அந்த தம்மை கீழே போட்டு மேய்ச்சிட்டு, ஏய் யார் வந்தா என்ன, இன்னைக்கு மிஷன் இருக்கு யாங் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அந்த ஸ்டேடியத்துள்ளே தான் போகிறான். ஏய் பெக்கு ஜிமின, இன்னைக்கு அப்போ இருக்கு கண்டிப்பாக ஏதோ இருக்கு, நமக்கான என்டர்டைன்மெண்ட்டு தான். ஏய் ஆமாண்டா, சரி வா போவோம். இப்படி பேசிட்டு தயாங் பின்னாடி தான் 2 பேருமே போகிறாங்க. உள்ளே போன தயாங் தான் அந்த பர்சன் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறான். அந்த பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் தான் நின்றுட்டுருக்கான். அவன் கையில் ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு தான் பிஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அதில் இல்லை 2 பேர் போதும், அப்படியே ஃபுல்லாக சரௌண்ட் பண்ண சொல்லு. ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இது, செக்யூரிட்டி டைட் பண்ண சொல்லு.
ஆல்ரெடியே செம்ம டைட்டாக தான் இருக்குது. அப்படின்னு தேயாங் தான் அந்த பர்சன் பின்னாடி நின்றுட்டு சொல்கிறான். இப்படி ஒரு வாய்ஸ் கேட்டதுமே டக்குன்னு அந்த பர்சன் தான் திரும்புகிறாங்க. இப்போ திரும்பி தேயாங்க தான் பார்க்க, தேயாங்க அந்த பர்சனை பார்க்க, அந்த பர்சனும் தேயாங்க பார்க்கன்னு 2 பேருக்கும் தான் ஒரு ஐ கான்டாக்ட் லாக் ஆகுது. ஏய் என்ன சொன்ன? பேண்ட் ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்குது, இதுக்கு மேலே டைட்டாக போட்டேனா உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏய் என்ன பேசுகிறேண்ணா? கரெக்டாக தான் பேசுகிறேன். உன் பேக்கை பற்றி தான் பேசுகிறேன். சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு தூக்கலாக இருக்குது. ஏய் காஜி, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? ஒரு டியூட்டியில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட இப்படி தான் பேசுவியா? ஓ ஆஃபீஸர் 2 ஸ்டார்னா எஸ்ஐ தானே? ஓ சப் இன்ஸ்பெக்டர் ஜான் ஜங்குக். அந்த பர்சன் ஜேகே தான். தேயாங் ஜேகேவோட பேட்சை பார்த்து அதில் எழுதியிருக்க பேரை தான் படிக்கிறான். ஆனால் இந்த பேரை நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து அவன் காது கிட்ட, பேசாம கிம் ஜங்குக்னு மாற்றிடுவோமா? இல்லை, இந்த பேரை விட இன்னொரு பேர் செம டக்கராக இருக்கும் உனக்கு அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகே தான் இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறான். தேயாங் தான் இப்போ ஜேகேவோட கண்ணை பார்த்துக்கிட்டே முட்டை பப்ஸ்ன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிக்கிறான் தேயாங். டேய் டியூட்டியில் இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வைய, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ இங்கே இது வேணாம், வா தனியாக போகலாம். ஏய் பொறுக்கி, இப்படியே பேசிகிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கவுண்டரில் போட தான் போகிறேன் உன்னை. அப்படியா? சூப்பர், எனக்கும் போடணும் போல தான் இருக்குது. இப்படி தேயாங் சொல்ல ஜங்குக்கு தான் செம கோவம் வருது. ஏய் வேணாம், தேவையில்லாமல் என் கண்ணை வெளில எடுக்க வச்சிடாத. எது இந்த கண்ணா? அப்படின்னு தேயாங் தான் ஜேகேவோட கண்ணை தான் அவன் கையில் வச்சுருக்கான். டேய் அதப்படா எடுத்த குட்ரா. என்னது இது? டப்பா கண்ணு, இதை வச்சா என்கவுண்டர் பண்ண போகிறா? ஏய் விளையாடாத குட்ரா. அப்படின்னு ஜேகே தான் தேயாங் கையிலேருந்து பிடுங்க வரான். ஆனால் தேயாங் கொடுக்காம அதை பின்னாடி பேக்கெட்டில் வச்சுக்கிறான். ஜேகே அதை எடுக்கிறதுக்கு கிட்ட வர தேயாங் இதா சான்ஸுன்னு ஜேகே கிட்ட க்ளோஸாக போக, ஏய் இது இன்னும் விளையாடல, உனக்கு மரியாதை கொடுத்துரு. அப்போ சொல்லு. ஏய் நான் சொல்லணும், ஒழுங்காக கொடு. உனக்கு இந்த ஏரியாவில் டியூட்டியே கிடையாது, ஆனால் நீ வந்திருக்க என்ன பார்க்க தானே? ஜங்குக் தான் அந்த கன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ தேயாங் இப்படி கேட்கவும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு தேயாங்க தான் பார்க்குறான். ஆமாம், இந்த ஏரியா போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஜேகே சொன்னதும் தேயாங் தான் பார்க்குறான். தேயாங் இப்போ பேசங்காட்டியும் அதுக்குள்ளே ஜேகே அவன் பின்னாடி இருந்து கன்னை டக்குன்னு எடுத்துடுறான். என்ன பார்க்குற? நீ ஒரு இடத்துல இருக்கிறனா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை நடக்கும். எங்கள் முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ்லாம் வராங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட கடமை. ஓ அப்படி? அப்போ இந்த டானை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கா என்ன? எது டானா? நீயா? அப்படி யார் இங்கே இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு ஜேகே தான் சொல்லி நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். ஹலோ, இங்கே தேங்க பார்த்தா உங்களுக்கு டான் மாதிரி தெரியலையா? அதானே, நல்லா கேளு ஜிம்னா அப்படின்னு ஜிமினும் வைக்க சொல்ல, வாங்கடா ஜோக்கஸ், இந்த மாதிரி பில்டப் கொடுத்து இவனை டானுன்னு நம்ப வச்சுருக்கீங்க அப்படின்னு ஜேகே சொன்னதும் தேயாங் தான் இப்போ, என் மேலே பயம் இல்லைண்ணா, அப்போ இதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷனு? அது இல்லாமல் சார் கேட்டு வேற இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகே தான் பார்த்து முறைக்கிறான். டேய் தேங்கு, இப்படிலாம் சொன்ன எப்பட்றா? பாவம் பாரு, கோவம் வருது அவருக்கு. ஐயோ கோவம்லாம் படக்கூடாது, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கு பிடிச்ச முட்டை பப்ஸை எங்கள் மெனுவில் சேர்த்துருங்க. டேய் அதென்னடா முட்டை பப்ஸு? அப்படின்னு ஜிமின் கேட்டதும் தேயாங் தான் ஜேகேவை பார்க்க, அதுவா? ஏய் ஆய மூடு, சும்மா இங்கே நின்று கலாட்டா பண்ணுறீங்க, பப்ளிக் நியூசன்ஸ்னு உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங் தான் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ சடனாக யாரோ தேயாங் தான் பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாங்க. தேயாங்க் அது யாருன்னு நல்லாவே தெரியும். டேய் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணியிருக்க கையை எடுத்து விட்டு முன்னாடி தான் இழுக்கிறான். கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன இங்கே? ஆமாம், காலையிலேருந்து ஒன்று பார்க்கவே இல்லையே, மேன்ஷன் ஃபுல்லாக தேடினேன், நீ எங்கேயுமே இல்லை. ஏதோ மீட்டிங் போயிட்டேன்ட்டாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் வந்துட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காலையில் என்னை பார்க்காம எங்கேயும் போகக்கூடாதுன்னு. ஆடா சாரி மிங்கியோ, இனிமேல் இது நடக்கவே நடக்காது. டெய்லி காலையில் ஒன்று பார்த்துட்டு தான் வேறு வேலை. இப்படி இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்க இன்னொருத்தருக்கு தான் இங்கே செமையாக டென்ஷன் ஆகுது.
ஜேகே தான் அந்த பையனை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்கான். ஆமாம், நீ எப்படி வந்த? யாங் கூட தான். வேறு எப்படி வருவாங்க? யாங் வந்துட்டாரா? அப்படின்னு தேன் கேட்டுட்டு இருக்கப்பவே அங்கே பிளாக் கலரில் ஒரு கார் தான் பாஷா வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு சுகா தான் வெளில வரான். சுகா கார் பின்னாடி ஏகப்பட்ட கார்ஸ் வேறு வந்து நிற்குது. எல்லாத்துலேருந்து ஃபுல்லாக பாடி கார்ட்ஸாக வந்து இறங்க ஜேகேவும் சுகாவை பார்த்ததும் பவ் பண்ணுறான். சுகா தான் ஜேகேவை பார்த்துட்டு, செக்யூரிட்டிஸ்லாம் பலமாக போட்டிருக்கீங்க போல். ஆமாம் யாங், ரூலிங் பார்ட்டியோட மீட்டிங், அது இல்லாமல் நீங்கள் வேறு வரீங்க. உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் நாங்கள் தானே கொடுக்கணும் அப்படின்னு ஜேகே சொன்னதும், ஏது என்னோட யாங்கே ப்ரொடெக்ஷனா? என்னோட டான் இருக்கப்போ வேற யார் வேணும்? என்ன டான் கரெக்டாக சொன்னேனா? அப்படின்னு மிங்கியோ சொல்ல தேங் தான் இப்போ மிங்கியோட ஹெட்டை பேட் பண்ணிட்டு, கரெக்ட் மிங்கியோ, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து தான் கண்ணடிக்கிறான். ஜேகே ஆனால் செம்ம கானில் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இப்போ சுகா தான் மிங்கியோ பார்த்து, டேய் மிங்கியோ, அதான் தயாங்க பார்த்துட்டல, அப்புறம் என்ன, கிளம்பு ஸ்கூல் போ அப்படின்னு சுகா சொன்னதுமே மிங்கியோ தான் தேங் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். யாங், இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, ஆலையிலேருந்து போவான். அவன் கெட்டு போகிறதே ஒரு நாள் தான். சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான், புரிஞ்சுதா? ஆ, இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு மிங்கியோ சொல்ல ஜேகே தான் இப்போ யாங், மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல சுகா தான் இப்போ தேங்க பார்க்க தேங்க அவன் ஹெட்டை தான் நாட் பண்ணுறான். ஜேகே தான் இப்போ அவன் வாக்கிட்டாக்கியில் பேசிக்கிட்டே தேங்க தான் திரும்பி ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டே போகிறான். என்ன டானு, உங்கள் ஆள் முறைக்குது அப்படின்னு மிங்கியோ சொல்ல, முறைக்கிறானா என்ன? எனக்கு என்னமோ அவன் என்ன லுக்கு விடுற மாதிரிலாம் இருக்கு. இருக்கும், உனக்கு மட்டும்தான் அவன் காரி துப்புனா கூட பன்னீர் தெளிக்கிற மாதிரி இருக்கும். இருக்காதா ஜிமினி, எல்லாம் காதல் படுத்துகிற பாடு அப்படின்னு பெக் சொல்ல இப்படி இவங்க தேங்க கலாய்ச்சிட்டு இருக்க இப்போ டக்குன்னு 3 பேருமே தேங்கோட லைட்டு சவுண்டை கேட்டு தான் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. தேங்க இப்போ அவன் தம்மை பற்ற வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறான். இப்போ கட் பண்ணா ஸ்டேடியம் உள்ள தான் பார்க்குறோம். அங்கே மீட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அங்கே ஸ்டேஜில் பொலிட்டீஷியன்ஸ் தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே தான் தேங்க எங்கே இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கான். தேயாங் இப்போ அப்படியே ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்கான். டேய் தேங்கு, என்னடா நடக்குது? இன்சோனியே பார்த்துட்டு இருக்கான். டேய் ஆமாடா, வெச்ச கண் எடுக்காம உனையில பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு மிங்கியூ தான் தேங்கு சொல்கிற மாதிரி அப்படியே பெக்கை பார்த்து தான் சொல்கிறான். பெக்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறான். ஆனால் இங்கே மிங்கியூ பெக்கவே தான் பார்த்துட்ருக்கான். டேய் கொண்டதை பேசிட்டு டைவர்ட் ஆகாதீங்க. பெக், மிங்கியோ சேஃபாக கூட்டு போ. நானும் ஜிமினோ முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தேயாங் சொல்ல பெக்குக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே புரியல. அட, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு மிங்கியூ தான் பெக்கோட கையை பிடிச்சி அவனையும் இழுத்துட்டு போகிறான். டேய் இங்கேயோ கை விடுறா. அவங்க வேற இங்கே தான் இருக்காரு, அவருக்கு இது பார்த்துட்டாரு, அவ்வளோதான் நான் காலி. என்னையா சும்மா பயந்துட்டே இருக்கா? நீ எல்லாம் என்ன பாடிகார்ட், எனக்கு இருக்க தைரியம் கூட உனக்கு இல்லை. என்ன பயப்படாம? நீ வேற சுகா அவங்களோட தம்பி, நான் வெறும் சாதாரண பாடிகார்டு தான். இப்படி நீ என் பின்னாடி லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கொன்று பாய்ச்சிடுவார். இவ்வளோ ஏன் டானுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே. ஏய், டானுக்கு இவ்வளோ நாள் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எல்லாம் தெரியும். என்ன தெரியுமோ? ஐயோ ஆமாம், கொஞ்சம் ஃபாரியா, நமக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான். முதல்ல ஏதோ கேள்விக்கிட்டு பேசிக்கிட்டு. ஏய் நான் மிரட்டுறா, இங்கே பாரு, நான் இன்னும் ஓகே சொல்லவே இல்லை. இப்படி மிங்கியூ தான் பெக் சொல்ல கேட்காம பிடிச்சி அவனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஸ்டேஜில் தான் அந்த பொலிட்டீஷியன் பேசிகிட்டு இருக்க. தேயாங் தான் இப்போது டைமை செக் பண்ணுறான். ஜிமினா ஸ்டார்ட் பண்ண சொல்லு அப்படின்னு தேயாங் சொன்னதும் ஜிமின் தான் அவன் ஹெட்டை நாட் பண்ணிட்டு போகிறான். ஜேகே தான் இந்த பக்கம் பேட்ரோலிங் பண்ணிட்டு இருந்தாலும் தேயாங் எங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்துட்டுப்பான். இப்போ டக்குன்னு பார்த்தா தேயாங் அங்கே காணோம். ஏய் அவனை காணும் சார். யார் சார்? ஏய் எல்லாரையும் அலாட்டாக இருக்க சொல்லு, இங்கே எந்த கலவரம் நடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு ஜேகே சொல்லி வாய மூடல. பார்த்தா அங்கேருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த வாட்டர் பம்ப்ஸ் எல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அதுலேயும் பாதி பேர்லாம் கல்லை தூக்கி வீச அங்கே க்ரௌட் வேறு அதிகமாக இருந்ததில் எல்லா பக்கமும் எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தான் க்ரௌடை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் சுத்தமாக எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் பொலிட்டீஷியன் மேலே வர கல்லெல்லாம் தூக்கி வீச ஜேகே தான் இப்போது ஸ்டேஜை பார்க்குறான். பார்த்தா அங்கே ஸ்டேஜில் சுகாவும் இல்லை. ஜேகேக்கு தான் இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் சுகா சொல்ல
தேங்கோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே நடக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. யாரையும் விடாதீங்க, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். சார் கண்ட்ரோலே பண்ண முடியல சார், எல்லாம் வேணும்னு பண்ணுறானுங்க. இவங்களாம் பார்த்தா பப்ளிக் மாதிரி தெரில, உள்ளே ஆள் பூந்துட்டாங்க சார். யோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்று. சார் அவங்களாம் சுகாஹி அவங்களோட ஆளுங்க சார். அப்படின்னா அரெஸ்ட் பண்ண மாட்டியா? சார் அப்படி இல்லை சார், அரெஸ்ட் பண்ணாலும் திரும்ப வெளில வந்துடுவாங்க சார். அரெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான் சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல ஜேகேக்கு தான் செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஆனால் இப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வர அதை அவன் அட்டன் பண்ண. ஹலோ முட்டை பப்ஸு, என்ன பண்ணுற? ஹலோ ஹலோ, ஹேய் உன்னதான். ரொம்ப கத்தாத, காது வலிக்குது. எங்கே இருக்க நீ? பயங்கரமாக சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க இடத்துக்கு போய் பேசுறியா? டேய் ராஸ்கல், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நல்லா தெரியும்டா. ஐயோ இது நான் பெரிய வம்பா இருக்கு. நானே அங்கே வெயில் ஓவராக இருக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். என்னை பார்த்து வச்சு வாய மூடு. பச்சையாக நடிக்காதடா டேய். பண்ணுறதையும் பண்ணிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிட்டா இருக்க. தில்லு இருந்தோ நேரில் வாடா. நேரில் வரவா? சரி அப்போ நான் தான் டானுன்னு சொல்லு, இப்போவே வரேன். யாரு நீயா டானு? சே ஜோக்கர்டா நீ, ஜோக்கர். ஹலோ ஹலோ ஹலோ, காது கேட்க மாட்டேங்குது. ஹலோ நல்லா கேட்குது. டேய் உரம்போக்கு. இப்படி ஜேகே இந்த பக்கம் கத்திட்டு இருக்க தேங்காய் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ சிரிச்சிட்டு இருக்கான். டேய் டாடா ஒரே சிரிப்பாக இருக்கு. ஆனாலும் பாவண்டா அந்த இன்ச்சு, அவனும் உன்னை எப்படியா பிடிச்சி உள்ள தள்ளணும்னு நினைக்கிறான். சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஜிமின் சொல்ல. டேய் டாடா இப்படி சொல்லிட்ட, டாபர்மேன் வேணா சிக்கும், நம்ம டான் சிக்குவானா? எது டாபர்மேனா? டே பெக்கு என்னடா இது? அது ஒரு ரைமிங்காக வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஐயோ 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? டானு நீ சொல்ல அப்படின்னு மிங்கு தான் ஏதோ ஆர்வமாக கேட்குறான். எல்லாரும் தேங்கோட ஜீப்பில் தான் போயிட்டுருக்காங்க. தேங்க அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இப்போ என்னன்ற மாதிரி தான் மிங்கியோ பார்க்குறான். அது 2 பேரும் இப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, அப்படி இருக்கப்போ உனக்கு எப்படி அவர் மேலே லவ் வந்தது அப்படின்னு மிங்கி கேட்டதும் தேங்க தான் இந்த கொஷினை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கம்மனே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். டேய் டானு வைக்க போடுறான்டா. டேய் அதானே இங்கடா மூஜை காட்டு. ஏய் சும்மா இருங்கடா. அட சொல்லு, எங்களுக்கு தெரிய வேணாமா? ஆமாடான்னு சொல்லு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கதையெல்லாம் இல்லை, சும்மா சிம்பிளா அப்படின்னு தேங்க சொல்ல மிங்கு தான் லவ் வரத்துக்கு காரணமே தேவையில்ல, இதில் என்ன சிம்பிள் கிராண்டுன்னு. அது யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் வரும். லவ் இஸ் லவ், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெக்கை தான் பார்க்குறான். பெக்குக்கு தான் ஒரு வருஷம் ஷாக் ஆகிடுது. அவன் இப்போ தேங்க பார்த்து டானு நீ உன் லவ் ஸ்டோரி சொல்டா அப்படின்னு அவன் டைவர்ட் பண்ண. இப்போ தேங்க தான் அது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் மேன்ஷன் வந்துட்டு இருக்கக்குள்ள நல்லா ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அப்போ எனக்கு கரெக்டாக ஃபோன் வரேன். ஜீப்பை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோன் அட்டன் பண்ணேன். மேலே சொல்லு. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் ஜீப்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணி ஒரு கால் மட்டும் வெளில வந்தது. இதுக்கு மேலே தான் எனக்கே தெரியுமே. டேய் ஜிமினோ எனக்கும் தெரியும்டா. அட இது எனக்கும் தெரியுமே. இது சாதாரணமெல்லாம் சொல்லக்கூடாது, பிஜிஎம் போட்டு தான் சொல்லணும். ஆன் பண்ணிட்டேன், இப்போ சொல்லு. டேய் என்னடா பண்ணுறீங்க? இங்கே நினைக்கிற சீன்லாம் இங்கே இல்லை. அப்புறம் கார்லேருந்து அவன் வெளில வர அவன் கையில் இருக்க அம்பர்லாவை வெறிச்சு ஓப்பன் பண்ணான். அந்த ரோடே இருட்டாக இருந்தது, அந்த ஏரியாவே கரண்ட் ஆஃப் ஆகிருந்தது. தூரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் தான் இருந்தது. அப்பன்னு பார்த்து கரெக்டாக மின்னல் அடிக்க அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவன் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சான். டேய் இதாண்டா நாங்களும் சொல்ல வந்தோம், அப்போடுக்கெல்லாம் வந்துச்சா அவனை பார்த்ததும் அந்த மின்னல் வெளிச்சத்தில்? இன்னும் சொல்லவே முடியல, மூட்டி கேளு. ஜிமின் சும்மா இருக்கியா? எனக்கு என்னவோ முக்கியமான சீன் இனிமேல் தான் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன், நீ மேலே சொல்லு. அவனோட கால் அங்கேருந்து நேராக ஓடிச்சு. ஓடி போய் ஒரு பேக்கரி முன்னாடி தான் நின்றுச்சு. பேக்கரியா? அப்போ தம்மடிக்கு தான் போயிருப்பான். ஓகே யூ கேன் நியூ. அவன் அங்கே சுட சுட ஒரு முட்டை பப்ஸு தான் வாங்கினான். எப்பயுமே டென்ஷனாக தான் அவன் மூஞ்சியை பார்த்துருக்கேன். ஒன்று கோமா உருன்னு இப்படியே தான் இருப்பான். ஆனால் அன்றைக்கி நான் வேறு ஜங்குக்க பார்த்தேன். அந்த முட்டை பப்ஸை பார்த்ததும் அவன் மூஞ்சில் என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அந்த பப்ஸை பிச்சு அவன் ஒரு பைட்டாக சாப்பிட அப்படியே என் ஹார்ட்டை பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஐயோ டேய், முட்டை பப்ஸு திங்கிறத பார்த்தலாமா? வரும் பப்ஸு சாப்பிட்றத பார்த்தாலும் பண்ணா
அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டான் அதை. டேய் இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லை? ஏய் அவன் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்க முட்டையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பப்ஸை மட்டும் வாயில் மடித்து போட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாரு. விழுந்துட்டேன் அங்கேயே விழுந்துட்டேன். ஐயோ சுத்தமாக பிள்ளடா டேய். டேய் டானு இதெல்லாம் ஒரு காதல் கதைன்னு எடுத்து சொல்கிறான் பாருவேன். ஐயோ ஆமாம், இதெல்லாம் ஒரு கதைன்னு நான் கேட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? தேங்க ஏதோ பெருசாக கதை சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கதையை கேட்டதும் எல்லாருமே காண்டாயிடுறாங்க. அது சரி, உனக்கு அவங்கள பிடிக்கும்னு சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஒன்று பிடிக்குமா? எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற? மிங்கியோ நான் கேட்டுட்ருக்குற. அவன் தான் ஏதோ அடிச்சு விட்றானா, நீ வேற. அவன் இவனை எப்போ உள்ள தூக்கி போடணும்னு பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு ஜிமன் தான் சொல்கிறான். ஏய் யார் சொன்னா? அவனுக்கு இருக்கு, அதை நான் அவன் கண்ணில் பார்த்துருக்கேன் அப்படின்னு தேங்க சொல்ல மெக்கு தான். இதேப்பா நாங்கள் பார்க்குறப்பெல்லாம் அவன் முறைச்சிட்டுல இருப்போன்னே. அதெல்லாம் லவ் பண்ணுறவங்க கண்ணுக்கு தான் தெரியும், அவங்க என்ன அர்த்தத்தில் பார்க்குறாங்கன்னு கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மிங்கி சொன்னதும் மெக்கு தான் இப்போ வேகமாக அவனோட கூலர்ஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ டேய் எனக்கு மண்டையெல்லாம் சூடாகுது, இன்னைக்கு நைட்டுண்ணா பார்ட்டி தானே? எனக்கு வேலை இருக்குது, நான் லேட்டாக தான் வருவேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் ஆனாலும் அப்படி எங்கே தான் நைட்டு போகிறேன்னே தெரிலடா. டேய் அவனை சொல்லாத, நீ எங்கே போகிறேன்னே தெரிலடா. பாதி நைட்டு தான் இருக்கிற, அதுக்கப்புறம் நீ காணாம போயிடுற. அந்த ஷைலா ஆண்டி வீட்டுக்கு தானே போகிற? டேய் நான் அங்கே தான்டா இருந்தேன், நீ தான் சரியாக பார்க்கல. இப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மிங்கி தான் திரும்பி, ஆமாம் அது என்ன ஷைலா ஆண்டி, யார் அவங்க? ஏய் புறம்போக்கு, இங்கேயும் இருக்கான் அறிவில்ல? மிங்கியோ அது பெக்கோட ஆண்டி அப்படின்னு ஜிமின் சொல்ல மிங்கி தான் முறைக்கிறான் பெக்கை பார்த்து. இல்லை இல்லை அது ஏன் ஆண்டி இல்லை, அது அவனுக்கு தான் பெரியமா. இப்படி இவங்க 4 பேர் பேசிட்டே அப்படியே ஜீவில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு தான் அவனோட ஹையர் அஃபிஷியல் போட்டுட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜான் ஜங்குக், என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஸ்குவாட்லாம் அரேஞ்ச் பண்ணோம், அப்படி இருந்தும் இந்தளவு கலவரம் நடந்திருக்கு சார். ஆக்சுவலாக எல்லாத்தையும் செக் பண்ணி தான் சார் அனுப்பிச்சோம், சுச்சுவேஷன் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் தான் சார். ஆனால் அப்படி இருந்தும் வாட் ஜான் ஜங்குக், டிபார்ட்மெண்ட் மேலே பெரிய பிளாக் மார்க். இப்போது ஏதாவது க்ளூ ப்ரூஃப் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதா? சார் அது இங்கே பாருங்கள், 2 days டைம், அதுக்குள்ளே ஏதாவது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் சார். யூ மே கோ நவ். ஜேகே தான் இப்போ செம்ம கோவமாக இப்போ அந்த கேபின் விட்டு தான் வெளில வரான். இப்போ கான்ஸ்டபிள் தான் கூடவே நிறைய கொஷின் கேட்டுகிட்டே வரான். சார் என்னாச்சு சார்? என்ன வழக்கம் போல தான், அவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க, இவனுங்க அவனுங்கள ஒன்றும் பண்ண முடியாமல் நம்மளை பிடிச்சி நோட்ட வேண்டியது சார். அப்போ என்ன பண்ண போகிறீங்க சார்? வேறு என்ன, வழக்கம் போல தான் 2 நாளில் கிடைக்கிற ப்ரூஃபை அப்படியே போய் சப்மிட் பண்ண வேண்டியதான். அப்புறம் அடுத்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் அந்த ஃபைல் அங்கேயே கிடக்கும். கடைசி வரைக்கும் இவனுக்கு இது பண்ண மாட்டானுங்க, இவனுங்க போதைக்கு நாம் ஊருகா. இப்படி ஜேகே தான் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னும் கொஞ்சம் வந்துடும். ரொம்ப நேரமாக என்னதான் சொல்கிறீங்க, வலிக்குது. ஐயோ போதும், ஆயிலேருந்து இறங்குங்க. ஏய் இப்போ அதுக்குள்ளே எதுக்கு எழுந்திருக்கிற? படு, முடிஞ்சது கிளம்பி போகணுமா? கொஞ்ச நேரம் கூட படு. ஐயோ இங்கே பாருங்க, நான் வேறு வேலையாக மேலே வந்தேன், ஏன்னா இப்படி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி போட்டு. சிரிக்காதீங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக உங்க கூட தானே இருந்தேன். அதுக்கு இப்போ பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு கிடைக்கிற கேப்பில் தான் நான் பண்ண முடியும். ஐயோ இங்கே பாருங்க, சும்மா நடிக்காதீங்க, இப்போல்லாம் உங்களுக்கு நிறையா கேப் கிடைக்குது. ஏய் இங்கே பாரு, அப்போ என்ன உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா? ஐயோ அப்படி யார் சொன்னா? யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு அந்த பயத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏய் யாருக்கு தெரிய போகுது? ஆட போங்க, இன்னைக்கு பெக்கை கண்டுபிடிச்சிருப்போம் தெரியுமா? கழுத்தெல்லாம் நல்லா பூனை பொறி விட்ட மாதிரி மார்க் வேற. நானும் காலில் அடித்து பிடிச்சி கால்னு போனதில் பார்க்கவே இல்லை. நான் என்னைக்கு கண்டுபிடிக்க போகிறானே தெரில. இப்போ வரைக்கும் நான் ஏதோ ஷைலா ஆண்டி வீட்டுக்கு போகிறேன்னு தான் நினச்சிட்டு காணுங்கோ. ஏய் இரு, யார் அந்த ஷைலா ஆண்டி? அது வந்து அது ஏய் ஆண்டி ஆண்டி நீங்கள் சுற்றிட்டுருக்கியோ? இல்லை சும்மா அந்த ஆண்டி என் வீட்டான தான் இருக்காங்க. அவங்கள வெளில பார்க்குறதே ரொம்ப ரேரு. ஆண்டி எப்போவுமே பிஸி தான். ஏதோ கோலம் போடுறப்போ, தண்ணி கூட தூக்கிட்டு போகிறப்போ, இந்த டைமில் தான் பார்க்க முடியும்.
அட என்ன முறைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து பொதுவாக பசங்க பண்ணுறது தானே. நான் அப்பெல்லாம் இது பார்த்தது இல்லையே. இப்படி நச்சுன்னு சில்க்கு மாதிரி நீ இருக்கப்ப நான் இதுக்கு ஆன்டி பியூட்டினாலே போகிறேன். ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கு. என்னை கண்டு மயங்கிய பெண்களை என்றும் நான் கண்டேன். உன்னை கண்டு மயங்கிய என்னை என்று தானடா கண்டேன். கவிதை கவிதை. ஏய் நோ நக்கல் பண்றியா? ஐயோ இல்ல 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 இல்ல. பயம் விட்டு போச்சு. பயம் விட்டு போச்சு. இப்படி சுகாவும் ஜிமின் தான் தனியாக ஒரு பக்கம் அவங்க ட்ராக் ஓடிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் வெளில தான் டான் என்ன இங்கே நின்றுட்டுருக்கா? அது ஹாங்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். அப்படிலாம் இல்லை, அவர் ஏதோ வேலையாக இருக்கார் போல், அவரே வருவார். அவருக்கு மட்டும்தான் வேலை இருக்கா? ஏன் என் டானுக்குலாம் வேலை இல்லையா? நீ விட்டா இங்கே தான் நின்றுட்டுருப்ப. வா நம்ம உள்ள போகலாம். மிங்கியூ இரு, இல்லைன்னா நீ போ, நான் இங்கே நிற்கிறேன். அட சும்மா வா. இப்படி விடாமல் மிங்கியூ கூப்பிட தேங் தான் சரின்ட்டு கூட வரான். சுகாவோட ரூம் வெளில தான் பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. தம்பி இப்போ யாரும் அலௌடு இல்லை. எது அலௌடு இல்லையா? நான் அவரோட தம்பி, நான் போகலாம். இப்படி மிங்கி தான் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. இப்போ உள்ள இன்னும் ஒரு ரவுண்டு போகலாமா? ஐயோ வெளில சவுண்டு கேட்குது. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க தான். அட கேட்குது மிங்கியோட குரல். மிங்கிவா அப்படின்னு சுகாவே ஷாக்காக. இப்போ ஜிம்மன் தான் வேகமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க விண்டோ வழியை தான் அப்படியே எகிரி குதிக்கிறான் வெளில. எவனா? சுகா தான் ஷாக் ஆகிட்டு ஜன்னலில் போய் தான் அவன் எட்டி பார்க்குறான். யாங் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. நீ ஏதோ வேலையாக இருக்கன்னு சொன்னாங்க. நீ என்னென்னா ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்ருக்க? அது நான் வேலையாக தான் இருந்தேன், ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலான்னு. ஓஹோ, டான் வெளில வெயிட் பண்ணிருக்கான் உங்ககிட்ட பேசணுன்னு. அப்படியா? ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸில் வரேன். 2 மினிட்ஸ் இல்லை, 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ. ஆனால் உன் காலத்தில் இப்படி மார்க் இருக்கே, அது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு வா. எது? ஐயோ. சுகா தான் மிரரில் பார்க்குறான். அவன் கழுத்து எல்லாம் மார்க்காக இருக்கு. இங்கே மிங்கியதா சிரிச்சிட்ருக்க. என்ன உனக்கு டியூஷனுக்கு டைம் ஆகல? இன்னைக்கு ஸ்கூலும் போகல, நீ ஒழுங்காக டியூஷனாவது அட்டன் பண்ணுறேன். கிளம்பு போ. சரிங்கயோ, நான் போகிறேன். இப்படி சொல்லிட்டு மிங்கியதான் அப்போவும் சிரிச்சிட்டு தான் வெளில போகிறான். அவனுக்கு மார்க் கொடுக்காதான்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் மார்க்கு கொடுத்துட்டு போயிருக்கான். இப்படி சொல்லிட்டு சுகாதான் அவன் கழுத்தில் இருக்க மார்க்கெல்லாம் வேகமாக போட்டு ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணா நைட் டைம் ஆகுது. ஜேகே தான் அவன் ரூமில் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கான். இந்தடா நல்லா வாங்கிக்க. என்ன போனவனே, விளங்காதவனே, எனக்குன்னே வருகே. உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது? விட மாட்டேன், ஆனால் விடவே மாட்டேன். ஒன்று ஒரு நாளாவது பிடிச்சி அக்கப்பில் தள்ள. இப்படி ஜேகே தான் பயங்கர வெறியா அந்த பஞ்சிங் பேக்கை தான் போட்டு அந்த குத்துறான். அதுலேயே அவன் அந்த பஞ்சிங் பேக்கில் மார்க்கரில் தான் தேங்கோட ஃபேஸை ட்ரா பண்ணி வச்சுருந்துருப்பான். அதை தேங்க நினச்சிக்கிட்டு அந்த பஞ்சிங் பேக்கை தான் போட்டு பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் தேங் தான் அவன் ஜீப்பில் வந்திருப்பான். ஜங்குக்கு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். இப்போ அந்த குவார்ட்டர்ஸோட கேட்டில் தான் அவன் ஜீப் ஸ்டாப் ஆக. யோ இந்தாயா. தம்பி அது எப்பட்றா டெய்லி தூங்குற? தம்பி சாரி தம்பி. என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு செக்யூரிட்டியில் போட்டிருக்கானுங்க. தம்பி நாளையிலேருந்து கேட்டால் திறந்து விட்றோம்பா அப்படின்னு அவர் தயாங்க்கு பயந்துக்கிட்டே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட, தயாங் தான் இப்போது ஜேகேவோட ரூமுக்கு ஆப்போசிட்டில் அவன் ஜீப்பை கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு ஜேகேவோட ரூமை தான் பார்த்துட்ருக்கான். அவனோட ஜன்னல் வழியாக அவன் பாக்ஸிங் பண்ணுறது நல்லாவே தெரியுது. இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கான். ஐயோ எப்பா சமக்கானில் இருக்கான் போலையே, இந்த பஞ்சு பண்ணுறான். இப்படி தயாங் தான் அவன் மைண்டில் நினச்சிட்டு ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, என்ன பாடி. ஜேகே டாப்பில் எதுவும் போட்டிருக்க மாட்டான், வெறும் பாட்டம் மட்டும் தான் போட்டிருக்கான். அவன் பாக்ஸிங் பண்ணுறதுல அவன் பாடியெல்லாம் ஸ்வெட் ஆகுது. சரியாகவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தயாங் தான் இந்த பக்கம் கடுப்பாயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஜேகேக்கு தான் இந்த பக்கம் கால் வர அவன் ஃபோன் எடுக்கிறதுக்காக போயிடுறான். நான் பார்க்குறது கொஞ்ச நேரம் தான், அதுலேயும் எங்கேயோ போயிடறான். என்ன குவார்ட்டர்ஸ் இது, ஒரே ஒரு ஜன்னல் தான் வச்சுருக்கானுங்க.
தேங் தான் டெய்லி அங்கே வருவான். கொஞ்ச நேரம் ஜேகே வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவான். இப்போ ஜேகே தான் இந்த பக்கம் ஃபோன் அட்டன் பண்ணி பேச, ஹலோ மீ. டேய் சக்கரை, என்னடா பண்ணிட்டு இருக்க? எத்தனை தடவை கால் பண்ணுறேன்? மீ, அதான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஒரே வேலையாக இருக்கும் இன்னைக்கு. நானா பண்ணுறேன், நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. அட ஏன்டா கத்துற? நீ பண்ணுவேன்னு பார்த்து நீ பண்ணுற மாதிரியே தெரில. மணி பார்த்தியா? இவ்வளோ நேரம் ஆகி நீ பண்ணலன்னு தான் நான் பண்ணேன். சரி, நீ பண்ணலன்னா என்ன, நாளைக்கு பேச போகிறேன். ஆ, நல்லா இருக்கே கதை. உன்னை அங்கே அனுப்பி வச்சுட்டு உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு டெய்லி பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நீ என்னன்னா சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்க. மீ, எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஏன்டா போய் சொல்கிற? நான் தான் நியூஸில் பார்த்தனே, இன்னைக்கு அந்த மாநாட்டில் ஒரே கலவரமாமே. மீ, காலையிலேருந்து டென்ஷனில் இருக்கேன். நீங்களும் ஒரு பக்கம் ஆரம்பிக்காதீங்க. சரி, அதை பற்றி நான் பேசல. நான் ஃபோன் பண்ணது முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசதான். என்ன? இல்லை, புரோக்கர் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தான். மீ, தயவு செஞ்சு ஃபோன் வச்சுருங்க, எதையோ ஒன்று பேசிக்கிட்டு. அட இருடா, அவசரப்படாத. பொண்ணோட அப்பா பேக்கரி வச்சுருக்காராம். உனக்கு வசதியாக போச்சு இல்லை? என்ன வசதியாக போச்சு? எதுக்கு வசதியாக போச்சு? பேக்கரி வச்சுருந்தா நான் சரின்னு சொல்லிடுவேனா? ஆ, உனக்கு தான் பிடிக்கும்ல முட்டை பப்ஸு. நீயும் பேக்கரி அலைய வேண்டியிருக்காதுல்ல. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்க முட்டை பப்ஸு சூப்பராக போடுவாங்களாம். அவங்க ஏரியாலே அவங்க தான் ஃபேமஸாக. இப்படி ஜேகேவோட அம்மா சொல்லிட்டு இருக்க, ஜேகேக்கு தான் செம்மையாக காண்டாகுது. ஏய், முட்டை பப்ஸு, உன் பேரை வேணா முட்டை பப்ஸுன்னு மாற்றிக்க. இப்படி தயாங்க அவனை கூப்பிட்டு கிண்டல் பண்ணுறதுலாம் அவனுக்கு ஞாபகம் வர. மீ, தயவு செஞ்சு இப்போ ஃபோன் வச்சுருங்க. அப்போ பேசுகிற முடியலே இல்லை. என்னடா கல்யாணத்தை பற்றி பேசினாலே எரிஞ்செறிஞ்சு விழுற? உனக்கு கல்யாண வயசு வந்துச்சுல்ல, இதை பற்றி பேசாமல் இப்போ நான் என்னடா பேசுறது? இல்லை, நீ யாரையாவது லவ் பண்ணிட்டியா? உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா? அதையாவது சொல்லுடா. அப்படின்னு அவங்க சொன்னதும் ஜேகே தான் இப்போ அவன் முன்னாடி இருக்க பஞ்சிங் பேக்கில் இருக்க தேங்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். மீ, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் நாளைக்கு பேசுகிறேன். அப்படின்னு அவன் பாட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ ஒரு டவல் எடுத்தா ரேப் பண்ணிட்டு குளிக்கலான்னு அவன் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போக, இப்போ சடனாக ஜேகேக்கு தான் அவன் ரூமில் யாரோ இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அவன் டக்குன்னு அலர்ட் ஆகிட்டு அவன் ட்ராயர்லேருந்து கன் எடுக்கலான்னு போக, அதுக்குள்ளே பின்னாடி இருந்து, ஏய் மூவ் பண்ண, அவ்வளோதான், ஷூட் பண்ணிடுவேன். இப்படி ஒரு வாய்ஸ் கேட்டதுமே ஜேகேக்கு தெரிஞ்சிருது. ஏய் பொறுக்கி, உனக்கு என்ன இங்கே வேலை? எதுக்கிட வந்த? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக திரும்பலான்னு போக, ஏய் திரும்பின புல்லட்டை உள்ள இறக்கிடுவேன். ஏய் மயிறு, நீ தள்ளி நில்லு அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் நக்கலாக சிரிக்கிறான். நான் என்ன பண்ணுறது, போலீஸ் யூனிஃபார்மில் ஒன்று பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு டவலோட அரையும் குறையமாக பார்த்தா அதான் ரியாக்ட் ஆகிடுச்சு போல். அப்படின்னு தேங் தான் ஜேகேவோட காதுகிட்டே பேச, ஜேகே காது ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஃப்ராடு, உனக்கெல்லாம் என்ன தைரியம்? போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே வந்திருக்க, இந்த செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுறானே தெரில. என்னடா ஜோக் காட்டுற? அந்த செக்யூரிட்டி என்ன பண்ண முடியும்? அவ்வளோ ஏன், உன்னாலே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் என்ன நினச்சிட்ருக்கியா? என்னால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது திமிரில் ஆடிட்டுருக்கியா? ஏய் என்ன பண்ணுற? அப்படின்னு ஜேகே தான் செமையாக ஷாக் ஆகிடுறான். ஏன்னா ஜேகேக்கு தேங்கோட கையில் கன் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அவன் சும்மா அவனோட 2 ஃபிங்கரை தான் ஜேகேவோட பேக்கில் கன் மாதிரி பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பான். அவனோட ஃபிங்கர் தான் அப்படியே இறங்கி கீழே போயிருந்துருக்கும். இப்போ ஜேகே டக்குன்னு அவன் கையை இறக்கிட்டு ட்ராயிலேருந்து அவனோட கன் எடுக்கலான்னு போக, அதுக்குள்ளே தேயாங் அவன் கையை 2யும் மறுபடியும் லாக் பண்ணி பிடிச்சிக்கிறான். என்னடா ட்ரைனிங் தராங்க போலீஸில்? இதான் உன் டக்கா? டேய் கோய விடுறா, பேசாம என் கூட வேணா சேர்ந்துக்கிறியா? டானோட ஆளா அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகே தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். 2 பேரும் எதுவுமே பேசாமல் மாறி மாறி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தேயாங் தான் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஜேகேவை இறுக்கமாக கிட்டே இழுத்துக்கிறான். ஏய் உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்த? டெய்லியும் தான் வரேன். என்ன புதுசாக கேட்குற? என்ன டெய்லி வரியா? எதுக்கு வர? அப்படின்னு ஜேகே கேட்க தேயாங் தான் எதுவுமே பேசாமல் அவனே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு தேயாங் அப்படி பார்க்குறதே ஒரு மாதிரியா இருக்குது. டெய்லி வருவேன், ஆனால் இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்திருக்கேன். உன்னை ஆக்சுவலாக இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். என்ன எதுக்கு? அது நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்கு நீ வரணும்.
ஓம் பர்த்டேக்கு நான் வரணுமா? என்னை விடுறா. அப்படின்னு ஜேகே தான் தேயாங் பிடிச்சிருக்கத ரொம்பவே எடுத்து விட பார்க்குறான். ஆனால் தேயாங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். ஏய் என்ன பண்ணுற? அப்படின்னு ஜேகே தான் ஷாக்காக பார்க்குறான். தேயாங் ஜேகே பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் அப்படியே பெண்ட் பண்ணி ஜேகேவோட ஷோல்டரில் தான் ஒரு பெரிய மார்க் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மார்க் பார்க்குறதுக்கு ஏதோ கன் ஷூட் ஆன மாதிரி இருக்குது. தேயாங் தான் இப்போ அந்த மார்க்லேயே இந்த மார்க் லாஸ்ட் இயர் என் மேலே விழுந்திருக்க வேண்டியது. அன்னைக்கு இந்த புல்லட்டை நீ வாங்கியிருக்கலண்ணா இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் இருந்திருப்பேன் கூட தெரில அப்படின்னு தேயாங் சொல்ல, ரொம்பலாம் டைலாக் கூடாது. அவங்க நீ இல்லைனாலும் வேற யார் இருந்தாலும் நான் இப்படி தேயாங் தான் டக்குன்னு ஜேகேவோட லிப்ஸ்லேயே கொடுத்துட்றான். ஜேகே தான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருந்திருக்க மாட்டான். அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணாத. எனக்குள்ளே என்ன இருக்கோ அது உனக்குள்ளே இருக்கு. நான் உன் கையை விட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் இன்னும் நீ என்கிட்ட இப்படி ஒட்டி நின்றுட்டுருக்க. இப்படி தேயாங் சொன்னதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது. அவன் இப்போ தான் சென்ஸுக்கு வந்துட்டு திரும்பி பார்க்க தேயாங் தான் இப்போ சிரிச்சுட்டு அப்படியே பேக்வர்டில் நடந்து ஜன்னலில் எகிரி குச்சி போகிறான். ஜேகே இப்போ வேகமாக ஓடி வந்து ஜன்னலில் தான் பார்க்குறான். தேயாங் இப்போ அவன் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஜேகே பார்த்து கண் அடிச்சுட்டே போகிறான். கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டி விட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிலியே, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, ஓ பைங்கிலி தினமும் என்னை தொட்டு. ஸோ இப்போ கட் பண்ணா ஹாப்பி பர்த்டே தேயாங்கே, டானே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேயாங்கோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஒரு பெரிய வேரோஸில் தான் நடந்துட்டுருக்கு. தேயாங்க சுற்றி எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்ருக்க தேயாங் மட்டும் சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்கான். ஏய் நாடாச்சு அமைதியாகவே இருக்கான். அதானே என்னவா அவனுக்கு? ஏய் எப்படா கேட்குறது? அவன் கையில் பார்த்தில்ல லைட்டர் வச்சுருக்கான். சீரியஸாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான்டா. இப்போ இது போய் வாய் கொடுத்தா அவ்வளோதான் பஞ்சர் ஆக்கிடுவான். இப்படி கொஞ்சம் மினி தான் தேயாங்க இப்படி சைலண்ட்டாக இருக்கிறத ஏன்னு கேட்க முடியாமல் சும்மாவும் விட முடியாமல் ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுகா தான் வேர் ஹவுஸ்க்கு வர. அது வரைக்கும் பாட்டு மியூசிக்னு எல்லாரும் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. சுகாவை பார்த்ததும் எல்லாமே ஸ்டாப் ஆக தேயாங் இப்போ தான் நிமிந்து அவனை சுற்றி என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறான். டே தேயாங்கா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சுகா விஷ் பண்ண தேயாங் தான் ஹக் பண்ணிக்கிறான். சரி சொல்லு, என்ன கிஃப்ட் வேணும்? யாங் எனக்கு என்ன வேணும்? எனக்கு எது வேணாம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி டல்லாக இருக்க? அது ஒன்றும் இல்லை யாங், நான் ஓகே தான் அப்படின்னு தேயாங் சொல்ல சுகா இப்போ அவன் வாயில் ஒரு சிகரெட்டை தான் எடுத்து வைக்கிறான். தேயாங் உடனே அவன் லைட்டர் ஆன் பண்ணி அதை பற்ற வைக்க, ஏய் இன்னைக்கு என் தம்பியோட பர்த்டே, டானோட பர்த்டே. எவனும் எங்கேயும் போகக்கூடாது. விடிய விடிய பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சுகா சொன்னதும் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் வைப் ஆகிட்டு கத்துறாங்க. திரும்பவும் அங்கே பார்ட்டி மோட் ஆனாக இப்போ சடனாக வேர் ஹவுஸ் வெளியில் தான் நிறைய போலீஸ் ஜீப்பெல்லாம் வருது. யாங் ஒன்றும் இல்லை, நான் தான் வர சொன்னேன். ஏதோ போயிட்டுருக்காமே கேள்விப்பட்டேன். உன் பர்த்டேல அதான் வர சொன்னேன். தேயாங்க்கு சுகா எதை பற்றி பேசுகிறான் யாரை பற்றி பேசுகிறான்னு நல்லாவே புரியுது. அவன் திரும்பி பெக்கும் ஜிமினி தான் பார்க்குறான். டேய் நாகலடா. ஆஹா நான் தான் சொன்னேன். ஏய் வாண்டு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டான் அப்படின்னு பெங்கிய தான் தேயாங்க்கு விஷ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ சுகா தான் பார்ட்டியில் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து போகிற போக்கில் ஜிமினுக்கு தான் வர சொல்லி சிக்னல் கொடுத்துட்டே போகிறான். ஐயோ போச்சுடா, இது எப்படி போகிறது? இந்த மாங்காய் மணி வேற நிறைய கேள்விக்குப்பானு. ஐயோ இவர் வேற வாவான்னு போயிடுவார். நான் என்ன பண்ணுறது? எல்லாரையும் சமாளிக்க வேணாம். ஜெமின் யாங்கோட ரூம்லேயும் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அதை எடுத்தறியா அப்படின்னு மிங்கியோ தான் ஜிமின் அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு முழிக்கிறத தெரிஞ்சுட்டு அவனே ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்கிறான். ஏய் இறா நானே போய் எடுத்துறேன் அப்படின்னு பெக் சொல்ல, ஏய் நீ இரு அவன் போட்டும் அப்படின்னு மிங்கியோ சொல்லிட்டு பெக்கோட கையை தான் பிடிச்சிக்கிறான். இப்படி இங்கே பேராக அவங்கவுங்க ரூட் போட்டுட்ருக்க தேயாங் தான் அங்கே வந்திருக்க போலீஸ் ஜீப்லேருந்து ஜேகே வரானான்னு பார்த்துட்டு இருக்கான்.
ஆனால் அங்கே ஜேகே தவிர வேறு யார் யாரோ வராங்க. அவ்வளவும் திமிரு, என்ன பண்ணாலும் வரக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கியா? அதான் உனக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்புறமும் பழி வாங்குற. கெத்து காட்டுற, இந்த டான்கிட்டே கெத்து காட்டுற. அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் ஒரு மாதிரி டென்ஷனாவது இருக்க. இப்போ தேயாங்க தான் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக குடிக்கிறான். ஏய் டான், என்னாச்சு? ஏன் இப்படி ஃபுல்லாக குடிக்கிற? ஸ்லோவாக குடி அப்படின்னு மிங்கி சொல்லியும் தேயாங்க கேட்குற மாதிரி இல்லை. ஏய் பெக்க, பவுடர் கொடு. ஏய் டானு, பவுடர்லாம் எதுக்கு? கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு தேயாங்க கத்தவும் பெக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ தேயாங்க தான் அந்த டேபிளில் கொட்டி அப்படியே இழுக்கிறான். பெக், என்னாச்சு? என்னாச்சு டானுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? உனக்கே தெரியும்ல, அவன் பாட்டு இது வரைக்கும் அவன் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஏதோ அதிசயமாக இந்த தடவை தான் சொன்னான். பார்த்தா அவன் எதிர்பார்த்த ஆள் வரலன்னு நினைக்கிறேன். அதான் அப்செட் ஆகுறான். பெக், எனக்கு டான் இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது. அதுவும் பர்த்டே அன்னைக்கு இப்படி ஃபீல் பண்ணுறான். எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பேசாமல் நாம் போய் கூட்டு வந்துடலாமா? இல்லை கால் பண்ணி பேசலாமா? ஏய், அது எதுவுமே தேவையில்ல, இன்சு வந்துட்டான் அப்படின்னு பெக்கு தான் சத்தமாக சொல்ல தேங்க் அதிலே அது விழுது. அவன் கீழே தான் குமிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து பார்க்குறான், அந்த வேர் ஹவுஸோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஜேகே தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவ்வளோதான், ஜேகேவை பார்த்ததும் தேங்க் தான் அப்படியே ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகிடுது. இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்தவன் இப்போ ஏந்து நின்று இப்போ அவன் பாட்டில் தான் தூக்கி ரைஸ் பண்ணுறான். சுற்றி இருக்க எல்லாரும் பயங்கரமாக சேர பாக்குறாங்க. டேய் டானு, இப்போதாடா களை கட்டுது அப்படின்னு பெக்கு தான் ஹைப்பில் கத்திட்டு இருக்கான். ஏய் போதுவா, இனிமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிங்கி தான் பெக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இப்போ ஜேகே தான் உள்ளே வர தேயாங் தான் அவன்கிட்ட போகிறான். தேயாங் தான் ஜேகேவை பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன, எதுக்கு சிரிக்கிற? உன்னை போலீஸ் யூனிஃபார்ம்லேயே பார்த்து இப்போ கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்க சும்மா கும்முன்னு. ஏய், நான் பேசிகிட்டு இருக்க. நான் ஆக்சுவலாக வெளியில் மஃப்டியில் டியூட்டியில் இருந்தேன். சுகாய் அங்கே இன்வைட் பண்ணாங்கன்னு தான் வந்தேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ நீயா ஏதோ நினச்சிட்டு இருக்காத. ஓ அப்படி. ஏய் இங்கே பாரு, என்னோடய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சும்மா என்கிட்ட க்ளோஸாக வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேயாங்க தள்ளிட்டு அவன் வாஷ்ரூமுக்கு தான் போகிறான். தேயாங் தான் இப்போ ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டே அவன் கையில் இருக்க பாட்டில் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படி அவனும் வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறான். இப்போ ஜேகே தான் உள்ளே போயிட்டு டக்குன்னு திரும்பி ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங் தான் இப்போ அப்படியே அவனை புஷ் பண்ணி வாலோட தான் லாக் பண்ணுறான். ஏய் சொல்லிகிட்டே இருக்க, பேசாத, ஒன்றும் பேசாத. குடிச்சிருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ சொல்லவே முடியல, அப்படி இருக்கு. இங்கே பாரு, நீ என்னவோ ட்ரை பண்ணுற, ஆனால் இன்னைக்கு எனக்கு பர்த்டே. வந்ததுலேருந்து இவ்வளோ பேசுகிற, ஆனால் ஒரு விஷ் பண்ண மாட்டேங்கிற. சரி, விஷ் கூட பண்ண வேணாம், ஒரு கிஃப்ட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் ஜேகேவோட லிப்ஸை பார்த்துட்டே அப்படியே கிட்ட வரான். ஜேகே தான் அவன் தலையை லைட்டாக திருப்பிக்கிறான். என்ன இந்த டானை பார்த்தே திருப்பிக்கிறா? தேயாங் தான் இப்போ அப்படியே பெண்ட் பண்ணி ஜேகேவோட ஷோல்டரில் தான் அவனோட ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிறான். ஜேகேக்கு இந்த பக்கம் தேயாங் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது அவனுக்கே புதுசாக இருக்குது. ரெண்டு பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. என்னதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஆனால் நேற்றும் சரி இப்போவும் சரி தேயாங் இப்படிலாம் அவங்ககிட்ட நடந்துக்கிறது அவனுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஜேகேவோட பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணிக்கலனாலும் அவனோட ஹார்ட் அதை வேக வேகமாக கேப்சர் பண்ணுது. அவனோட ஹார்ட் பீட்லாம் வேக வேகமாக எகிருது. அவன் அப்படியே அங்கே ஃப்ரோஸ் ஆன மாதிரி நின்றுட்டுருக்க தேயாங் தான் இப்போ அவனோட ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறான். இங்கே பாரு, நீ ஸ்டடியாக இல்லை, ஓவராக குடிச்சிருக்க. நீ போ, இல்லைனா தள்ளு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மூவ் பண்ண பார்க்க தேயாங் தான் எகைன் அவன் கையை வச்சு பிளாக் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் தேயாங்க பார்க்குறான். தேயாங்கோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி டியரியாக இருக்குது. ஜேகேக்கு தேயாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் என்னோட 15 வயசில் அவங்கிட்ட வந்தேன். இப்போ எனக்கு 27 வயசாகுது. இவ்வளோ இயர்ஸில் நான் நிறைய ஓடிட்டேன். இப்போ நான் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் வேணும்னு தோணுது.
நைட் நான் தூங்குறப்ப என் பக்கத்தில் நான் கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு ஒருத்தர் வேணும்னு தோணுது. எனக்கு என் உயிரை பற்றிலாம் கவலை இல்லை, ஆனால் என்னை பற்றி கவலைப்பட ஒருத்தர் வேணும்னு தோணுது. எனக்காக அழுக ஒருத்தர் வேணும்னு தோணுது. எனக்கு அந்த ஒருத்தர் நீயா இருக்கணும்னு தோணுது அப்படின்னு தேயாங் சொல்லிட்டு ஜேகேவை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு தெரில, எனக்கு நீ வேணும்னு தோணுது. யார் முன்னாடி நான் அழுததே இல்லை, ஆனால் உங்ககிட்ட அழுகணும்னு தோணுது. ஆனால் எனக்கு அப்படி தோணல அப்படின்னு ஜேகே தான் டக்குன்னு சொல்ல தேயாங் தான் அவன் ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்குறான். ஆமாம், உனக்கு எல்லாமே உன்னோட ஹியாங் தான் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் நீ செய்வல்ல. ஆனால் எனக்கு பிடிச்சவன், எனக்காகவே இருக்கவன், நான் சொல்கிறத கேட்கணும். அது உன்னால் எனக்கும் பண்ண முடியாது. உனக்கு எனக்கும் எப்போவும் செட் ஆகாது. நான் ஒன்று பிடிக்கணும்னு நினைக்கிற போலீஸ், நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற திருட, உனக்கு எனக்கும் எனக்குமே செட் ஆகாது. நாம் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கப்ப இதெல்லாம் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அங்கே நிற்கவே இல்லை. அப்படியே வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறான். தேயாங்க அப்படியே ஜேகே பேசினதை கேட்டுட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஜேகே தான் ஸ்டேஷன் போகிறான். நியூவாக ஒரு ஐஜி ஆஃபீஸர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பாரு. அவர் வந்தது வராதமா எல்லா ஃபைல்ஸும் எடுத்து கலர இப்போ ஒரு மீட்டிங் ரூமில் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிட்டியில் போலீஸை விட ஏன் கவர்மெண்ட்டை விட மாஃபியாவோட ரூலிங் தான் அதிகமாக இருக்குது சார். ஆனால் இந்த மாஃபியாஸ் எல்லாம் டைரெக்டாக டச் பண்ண முடியாது. அதுலேயும் சுகா, அவர் ரொம்ப டேஞ்சர். அவர் என்ன சொல்கிறாரோ அதான் இங்கே. இந்த பெரிய தலையெல்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது. அவனுங்க கீழே வேலை செய்கிறானுங்களே, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுன்னு, அவனுங்களை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும். அவனுங்களோட கதையை முடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இவனுங்களையும் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஐஜி ஆஃபீஸர் சொல்லிட்டு இப்போ பவர் பாயிண்ட் ஸ்லைடில் தான் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜேகே தான் பார்க்குறான். அதில் ஃபர்ஸ்ட்லேயே தேங்கோட பிக்சர் தான் இருக்குது. ஸோ ஆஃபீஸர்ஸ், இதில் ஒரு 10 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 2 days டைம். அதுக்குள்ளே எத்தனை பேரை முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. என்கவுண்டர் ஃபார்ம்லாம் சைன் பண்ணிட்டேன். ஸோ யூ மே ப்ரொசீட் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு அவர் சொல்ல ஜேகேக்கு தான் இங்கே அவன் ஹார்ட்டெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் தேயாங்க எங்கெல்லாம் இருப்பானோ அந்த ஸ்பாட்டுக்கெலாம் போகிறான். பார்த்தா அங்கே எங்கேயும் தேயாங்க இல்லை. தேயாங்க்கு விடாமல் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ரிங்கு போகவே மாட்டேங்குது. ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே இருக்குது. அது வேற அவனுக்கு ஒரு மாதிரியாக அன்றைக்கி அவன்கிட்ட தேயாங்க பேசினதெல்லாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இப்போ நான் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் வேணும்னு தோணுது. என்னை பற்றி கவலைப்பட ஒருத்தர் வேணும்னு தோணுது. எனக்கு அந்த ஒருத்தர் நீயா இருக்கணும்னு தோணுது. செட் டாமிட், எங்கடா எங்கே போனேன்? ஃபோன் பண்ணால் எடுக்க முடியுது. உன்னை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறேன். சும்மா ஃபோன் பண்ணுவேன். இப்போ எங்கே போனேன்? ஜேகேக்கு தான் அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேயாங்க என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. காலையிலேருந்து தேயாங்க தேடி இருப்பான். ஈவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை பெக்ஸோபினுக்குமே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அவங்களும் ஃபோன் பிக் பண்ணாதனால அவனுக்கு இனிமேல் பயம் அதிகமாகிடுது. இப்போ அவன் ஸ்டேஷன்லேருந்து கால் வரவும் இப்போ நேராக ஸ்டேஷன் தான் போகிறான். சார், காலையிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் பிக் பண்ணவே இல்லை சார். ஏன், எதுக்கு தேடிட்டு இருக்க? இல்லை சார், எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு உங்கள் சைன் இருந்தால் தானே. எஃப்ஐஆரா? யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த எஃப்ஐஆரில் பேரை பார்க்குறான். அந்த பேரை பார்த்ததுமே அவன் தான் அவன் சீட்லேருந்து டக்குனு எழுந்து நிற்கிறான். அவன் எங்கே சார்? செல்லில் தான் சார். அவரே வந்து சரண்டர் ஆகிக்கிறேன்னு சொன்னார் சார். அதான் சார் உங்களை கான்டாக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருந்தேன். அப்படின்னு கான்ஸ்டபிள் பாட்டி சொல்லிட்டு இருக்க ஜேகே பாட்டுக்கு இப்போ வேகமாக அந்த செல்லுக்கு தான் போய் பார்க்குறான். தேயாங் தான் அவன் கையில் ஹேண்ட் கஃப் போட்டுட்டு அங்கே இருக்க அந்த திட்டில் தான் படுத்திருக்கான். ஏய் முட்டை பப்ஸு, என்ன காலையிலேருந்து என்னை தேடிட்டு இருந்த போல அப்படின்னு தேயாங் சொல்லிட்டு சிரிச்சுட்டே எழுந்து உட்காடுறான். இப்போ யோ கான்ஸ்டபிள், எல்லாரையும் கிளம்ப சொல்லு சார். முக்கியமான அக்யூஸ்டு சார். உங்களை எப்படி சார் தனியாக விட்டு போகிறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு ஜேகே தான் அந்த கான்ஸ்டபிள் பார்த்து சொல்ல இப்போ எல்லாரும் வேகமாக கிளம்ப ஜேகே தான் இப்போ டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அந்த செல்லை ஓப்பன் பண்ணிட்டு தான் இப்போ உள்ளே வரான். தேயாங்க அவனை பார்த்தது ஏந்து நிற்கிறான். இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்காக இப்போ சரண்டர் ஆன? நீ தானே சொன்ன உனக்கானவன், நீ என்ன கேட்டாலும் பண்ணணுன்னு. நீ என்கிட்ட ரொம்ப நாள் ஆசைப்படுறது இதுதானே? அதான்
உனக்காக. அப்படின்னு தயாங் சொல்ல ஜேகேக்கு தான் கண்ணில் தண்ணி தேங்கி நிற்குது. யாங் சொல்கிறது மட்டும் இல்லை, நீ சொன்னாலும் கேட்பேன். அப்படின்னு தயாங் சொல்லி முடிக்க ஜேகே தான் இப்போ வேகமாக வந்து என்னடா உதட்ட கடிக்கிற? பனிஷ்மெண்ட் அப்படிதான் கடிப்பேன். எங்கே போன அது உன்னை என்கவுண்டர் பண்ணிட்டாங்களோன்னு பயந்துட்டு தெரியுமா? என்ன போய் என்ன சொல்லு, பேச விட்டா தானே சொல்கிறதுக்கு. தேங்கோட கை தான் ஹேண்ட்கஃப் பண்ணியிருக்கு. அவன் இப்போ அவன் கையை தூக்கி அப்படி ஜேகேயோட நெக்கில் தான் போட்டுக்கிறான். 2 பேரோட ஃபோர்ஹெடும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்க. தேங் தான் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே தான் அவன் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர் ட்ராப்ஸ் மட்டும் ட்ராப்பாக கொட்டிகிட்டே இருக்கு. ஏய், என்னை பாரு, எனக்காக அழுறியா? உனக்கு தான் ஆயிடுச்சு நினச்சி பயந்துட்டேன். அப்படின்னு ஜேகே தான் அவன் கண்ணை திறந்து தேங்க பார்த்து தான் சொல்கிறான். இப்போ 2 பேருமே ஒரே டைமில் ஐ லவ் யூ. எனக்கு தெரில, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிக்கல, ஆனால் பிடிச்சிருக்கு. ஏய் லூசு, இங்கே பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு எதாவது ஆகிடும் பயப்படாத, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன பார்க்குற, நான் என்ன சாதனாளா சும்மா நினச்சவங்களாம் போடுறதுக்கு? ஓ அப்படியா? அப்போ சார் யார்? வேணாடா, சிரிக்காத, அதை மட்டும் சொல்லாத. ஐய், அது எப்படி சொல்லணும், சொல்லுவேன். ஏன்னா நான் தான் டான் ஆச்சே. ஜோக்கர், சரியான ஜோக்கர்டா நீ. விளையாடிட்டு இருக்கியா? அந்த ஐஜி சும்மா இல்லை, அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கான். என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்க, உனக்கு எதுவும் தெரியாதா? அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 6 மணி நேரம் ஆகுது. என்ன அப்படியா? இப்போ ஒத்துக்கிறியா நான் டானுன்ட்டு? அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஜேகேயோட கழுத்தில் தான் அவன் கையை வச்சுருந்துருப்பான். இப்போ அப்படியே கீழே இறக்கிட்டே வந்து அவன் பேக்கை தான் பிடிச்சி அப்படியே அவனோட ஹிப்போட அழுத்துறான். ஏய், என்ன பண்ணுற, கையிட. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தயாங்க பார்த்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே டர்ன் பண்ணிக்கிறான். ஆடா, இது இன்னும் வசதியாக இருக்கே. ஏய் இரு, நான் ஓப்பன் பண்ணி விடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வேகமாக அவன் பேக்கெட்லேருந்து அந்த ஹேண்ட் கஃபோட கீயை தான் எடுக்கிறான். இப்போ ஜேகே கரெக்டாக ஓப்பன் பண்ண. ஏய், எங்கே போகிற? ஓப்பன் பண்ணா அப்படியே விட்டுருவாங்களா? ஏய், இன்னும் பண்ணுற, நம்ம ஸ்டேஷனில் இருக்கோம், எல்லாரையும் அனுப்பிட்டு தானே வந்தேன். இங்கே பாரு, அதெல்லாம் இல்லை, எந்திரி. ஏய் முட்டை பப்ஸு, உன் கண்ணத்தை கடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைடா. ஏய் ஏய், இங்கே பாரு, வீட்டுக்கு போகலாம், இங்கே வேணாம், அவ்வளோலாம் பொறுமல. நான் வேணா சொல்கிறேன்டா. என்ன சொல்ல போகிறேன்? நீதான்டா டானு. இப்போ தான் வச்சு பண்ணும் போல இருக்கு. ஏய் பொறுக்கி, ஓகே விட்றா. அதெல்லாம் முடியாது. I wanna see her eyes. My good day, she got me mesmerized. Very good day, I know you want me. Very good day, betting on I'm done. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடும். ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரில இந்த ஸ்டோரி எந்தளவுக்கு கொடுத்துருக்கேன்னு. ஸோ கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.